பட்டுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த பேருந்து நிலையத்தை முற்றிலும் சீரமைத்து மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். மாவட்டத்திற்குள் இயங்குகின்ற பேருந்துகளை இங்கிருந்து இயக்க வேண்டும் என்று பட்டுக்கோட்டைக்கு வந்து செல்லும் கிராமப்புற பெண்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் பட்டுக்கோட்டை நகர சிறு வியாபாரிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம்மா, பிள்ளைங்களோடலாம் இப்போ வந்திருக்கீங்க. ஏற்கனவே இங்கே வந்து நகர பேருந்து நிலையம் ஒன்று இயங்கி இருந்துச்சு. நம்ம வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மக்களுக்காக ஒரு அரசாங்கம் ஏற்பட்டிருக்கு. இது முந்தைய திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது இந்த பேருந்து நிலையம் மாற்றம். விஜய் அவர்களுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பஸ் ஸ்டாண்டு இங்கே எங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். சொல்லுங்க, உங்கள் பேர்? என் பேர் தேன்மொழி. நன்றி. இங்கேருந்து வந்து தஞ்சாவூர், மதுக்கூர், மன்னார்குடி எல்லாமே இங்கேருந்து போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தரக்கடை எல்லாமே பாதிக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து அங்கே மாதிரி, அங்கேருந்து அங்கே மாறி மாறி போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து இங்கே மாற்றி கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும். மாணவர்களுக்காக நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் பஸ்ஸில் தான் ஏகப்பட்ட பிள்ளைங்க வந்து காலையில் ஆனால் ரோட்டுக்கு மேலே வந்து ரொம்ப சிரமப்பட்டுது மாறி மாறி போகிறது. ஸ்கூல் பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நம்ம விஜய் வந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கம்னு நடத்திட்டு இருக்காங்க. விஜய் அவங்களுக்கு இவங்க வியாபாரிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக என்னமா ஒரு கோரிக்கை வைக்குது? மறுபடியும் இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது முதல்வர் வந்து அதை இது பண்ணணும். உங்கள் பேருமா? சந்திரா. வணக்கத்தா, நீங்கள் பழனியப்பன் தெருவில் அந்த விதை வியாபாரம் நீண்ட காலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பகுதியில் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்து பேருந்து நிலையம் இயங்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுனா இந்த இடம் தான். இப்போ வந்துங்க நேற்றுலேருந்து மாற்றிட்டாங்க. வியாபாரிகள் என்ன பாதிக்கிறாங்க, மக்கள் என்ன பாதிக்கிறாங்க? இதுமாதிரி இன்றைக்கி ஆடிப்பெருக்கு பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்குது. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. நாங்கள் வட்டிக்கு கடனுக்குலாம் வாங்கி முதல் போட்டிருக்கோம். நிறைய கடனெல்லாம் இருக்குது. இந்த வியாபாரத்தை நம்பி தான் நாங்கள் எல்லாமே செஞ்சோம். இப்போ வியாபாரம் ரொம்ப நேரத்துலேருந்து ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு பாதிப்பு. அதை சொல்லி செய்யணும். அந்த இந்த பஸ் ஸ்டாண்டு எப்பயும் போல இயங்குனா நல்லாயிருக்கும். நல்லா புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கி இங்கே பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். ஆடிப்பெருக்கு வியாபாரம்லாம் எப்படிமா இருக்குது? இல்லை, வியாபாரமே இல்லை. வந்து எல்லாருமே என்ன செய்யறேன்னு தவிக்கிறோம். உங்கள் பேருமா? நாடியம்மா. வணக்கம் தம்பி. நாளைக்கு ஆடிப்பெருக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? நம்ம பேருந்து நிலைய ரோட்டில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரும்? முன்னாடி மாரி இல்லைண்ணா, வியாபாரம் உடஞ்சி போச்சுண்ணா. இங்கிட்டு வார பாதி ஜானா எங்கேயுமே இல்லை, இங்கிட்டு வரவே இல்லை. எப்படின்னா ஆரிப்பெருக்குன்னா எப்படியும் வியாபாரம் ஓடும். இந்த வாட்டி வியாபாரமே இல்லை. அதுவும் பழனியப்பன் தெருவில் சுத்தர வியாபாரம் இல்லை. இந்தமாரி இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்தால் தான் இங்கே வந்து பழைய மாரி நிலமை வரும். இல்லைன்னா வந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் மூடிட்டு கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து இருக்க வேண்டியதான். வேறு ஏதாவது வேலை வெட்டிக்கு போக வேண்டியதான். இப்போ இது முந்தைய திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அது. இந்த பஸ் ஸ்டாண்டு மாறுதல் திமுக நகராட்சி, திமுக அரசாங்கம். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. விஜய் வந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க தரைக்கடை வியாபாரிகள்லாம் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம்னு நினச்சோம்னா, நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு இங்கேயே இயங்கணும். அங்கே வேணால் திருச்சி வண்டி இதுமாரி போய்கிட்டு இந்த பேராவூர்னி பஸ்ஸு, மதுக்கூர், ஏன்னா காரைக்குடி இந்தமாரி டவுன் இந்தமாரி வண்டிகளாக இருந்துச்சுன்னா இங்கே இயங்குற மாரி பார்த்தா கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து புதுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை காலி பண்ணியிருக்காங்க. அப்படியா? விரைவில் புதுப்பிக்கணும் அப்படின்னு. அப்படின்னாங்கிறப்ப ஒரு 6 மாதத்துக்குள்ளே கட்டி, இல்லை ஒரு 8 மாதமா, இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி இதுமாரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம். உங்கள் பேர் தம்பி? நாடிமுத்து. நாங்கள் வந்து ஜலக்கடை வியாபாரி, சாலை ஓர வியாபாரி எல்லாம். எங்களுக்கு வந்து போக்குவரத்து இந்த லைனில் இருந்தால் தான் இப்போ வியாபாரம் ஓடும். முத்துப்பேட்டை, அதிராமண்ணம், மதுக்கூர் இந்த மாதிரி லைனில் வர்ற மக்கள் கடத்தூரில் வந்து எல்லா கடையிலையும் ஜாமான் வாங்கிட்டு பஸ்ஸு இதுதான் கரெக்டாக இருக்குது. இதுதான் நடைமுறை. இப்போ 2 நாளாக மாதத்துலேருந்து சுத்தமாக சுடுகாடு மாதிரி கிடக்கு. எங்கள் கடைன்னு இல்லை, பெரிய பெரிய கடைகளுக்கு வியாபாரம் இல்லை. நாளைக்கு ஆடிப்பெருக்கு பழங்கள்லாம் நிறையா வாங்குவாங்க. வியாபாரம் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல தான் விற்கிது, வேறு எங்கேயும் வியாபாரம் இல்லை. அதனால் எங்கே பார்த்தாலும்
கடைகள் பெருந்துருச்சு, வாகனம் பெருந்துருச்சு. வாகனம் மெட்ராஸ் வண்டி, அந்த வண்டி, திருப்பதி வண்டி, இந்த மாதிரி வண்டியெல்லாம் டூரிஸ்ட் வண்டி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவுட்டரில் போட்டு எப்பயும் இந்த அருகாமண்ணம், முத்துப்பேட்டை, மதுக்கூர், இந்த மாதிரி தஞ்சாவூர், அருந்தாங்கி இந்த மாதிரி போகிற ஒரு ரூட்டு இது எப்பயும் போல் இதை விட்டா, இந்த பஸ்ஸு இதெல்லாம் இந்த ரயிலில் விட்டா சாலை ஓர வியாபாரிங்க, கடை வியாபாரிங்க எல்லாருக்குமே இது பொதுவாக நல்லா இருக்கும். இப்போ மக்களுக்கு இது சௌரியம். மக்கள் இப்போ வந்து அலமோதுறாங்க. பஸ் ஸ்டாண்டு எந்த பக்கத்து போகணும் என்னங்கிறது ஒன்றும் புரியாமல் 2 நாளாக அலமோதுது. ஒரு வேலை பார்க்குற கடையில் வேலை பார்க்குறக்குள்ள 10 ரூபா தான் வச்சுருவோம். அந்த பஸ்ஸை விட்டா பஸ்ஸு கிடைக்காது, கூட செலவாகுது. அது அந்த பிள்ளைக்கு பாக்கெட் மணி மாதிரி வச்சுருக்கோம். அந்த காசை வச்சு தான் வீட்டுக்கு போகணும். அந்த பஸ்ஸை தவற விட்டுட்டா அடுத்தாப்புல பஸ்ஸு இருக்காது, அந்த பிள்ளை தவிச்சு போயிடும். இந்த மாதிரி பிள்ளைங்க, லேபர்ஸு, வேலை செய்கிறவங்க இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த பேருந்து நிலையம் எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருந்துச்சு. இங்கே ஆஸ்பத்திரி, கோர்ட்டு எல்லாமே இதுக்குள்ளார அடங்கிடுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. விஜய் முதல்வர் ஆயிருக்காரு. அவருக்கு என்னங்க அவங்க தரைக்கடை வியாபாரி சார்பாக கோரிக்கை வைக்கிறீங்க? அவர் ஆட்சி பண்ணதாவது வரையில 2-2.5 மாதமாக எங்களுக்கு ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. அவர் ஆட்சிக்கு வர்றதுல எங்களுக்கு ஒன்றும் அதனால சங்கடம் கிடையாது. அவருக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? அவர்கிட்ட என்ன கோரிக்கை, இந்த பஸ் ஸ்டாண்டு திருப்பி இங்கே வரட்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். இது புதுமையாக்கி பஸ் ஸ்டாண்டில் நல்லா மேடுபடுத்தி இதே அகலப்படுத்தி வச்சா இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னமும் நல்லா இருக்கும். அந்த பெரிய வண்டி, மெட்ராஸ் வண்டி, அந்த மாதிரி வண்டிகள், திருப்பதி வண்டி, இந்த மாதிரி கர்நாடகா ஸ்டேட் போகிற வண்டி, அந்த மாதிரி பஸ்ஸை அங்கே மாற்றி விட்டுட்டு எப்பயும் நார்மலாக உள்ள பஸ்ஸு அருந்தாங்கி, முத்துப்பேட்டை, மதுக்கூர் இந்த மாதிரி பஸ்ஸை இதிலே விடலாம். அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் பரமசிவம், பழைய வியாபாரம். இப்போ 2 நாளாக இந்த பேருந்து நிலையம் மாற்றத்தினால மக்கள் என்ன பாதிக்கிறாங்க, நீங்கள் குறிப்பாக என்ன பாதிக்கிறீங்க? மக்கள் வந்து அவதிக்கு உள்ளாகுறாங்க. 2வது பெருக்கடையிலேருந்து சிறு தொழில் வரணும் பாதிக்குது. மக்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டை விட புது பஸ் ஸ்டாண்ட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எப்போதும் வந்து இது வந்து சௌகரியமான இடம். இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் பெரிய ஸ்கூல் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் அந்த பழைய பேருந்து நிலையம் தான் சௌகரியமானது. இப்போதைக்கு மாற்றினதுனால எல்லாருக்குமே சிரமம். ஆனால் இப்போ பழைய பேருந்து நிலையம் இடம் அப்படியே தான் இருக்குது. அதை புதுப்பிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க நகராட்சி. ஆனால் அதுக்கான திட்டங்களை எதுவும் அறிவிக்காமல் இருக்காங்க. அது வந்து முந்தைய திமுக ஆட்சியில் தான் இந்த பேருந்து நிலையத்தை இடமாற்றம் பண்ணாங்க. இப்போ தற்போது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ விஜய் ஜோசப் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தாங்க இருக்கணும். சரி, நன்றி. வணக்கம்மா. இங்கே கல்லூரிக்கு தினந்தோறும் காலையில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் போகிறாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க. இப்போ வந்து தஞ்சை மார்க்கத்தில் உள்ள பேருந்துகளை இங்கே மன்னார்குடிக்கெல்லாம் படிக்க போகிறப்ப பிள்ளைங்க போகணுன்னா நம்ம அங்கே போய் பேருந்து ஏறுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு 2 பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா முன்னாலேயே கிளம்பி அந்த பஸ் இந்த பஸ் டைமெல்லாம் ஈக்குவல் பண்ணி போகணும். ஆமாம். அப்போ பொதுவாக இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு விஜய் அவர்கள் வந்து மக்களுடைய கவலையையும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல அக்கறை செலுத்துகிறாங்க. அவன் முதல்வருக்கு என்னமா சொல்ல விரும்புகிறீங்க? இதையே இன்னும் பெருசுப்படுத்தி நல்லதாக இந்த இதே பண்ணலாம். உங்கள் பேருமா? பேர் மாயாவரம். பழைய பேருந்து நிலையத்தை பற்றி நிறைய இணையதளங்கள் என்ன வருதுன்னா அப்படியே கவலையாக ஒரு பாட்டு போட்டு அப்படி தான் வருது ஒழிய இணையதளத்தில் பழைய பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கான கவலையை யாரெல்லாம் படுறாங்கன்னு யாருமே வெளியிடுறதில்ல. இங்கே உள்ள பத்திரிகைகளும் அதை வந்து வெளியிடுறது கிடையாது, பத்திரிகை நிருபர்களும் வெளியிடுறது கிடையாது. இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் காந்தி ஆசிரமத்து குரங்கு போல எதையுமே காதில் கேட்காம வாய் விட்டு பேசாமையும் கண்ணில் பார்க்காம இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த அம்மா வந்து இங்கே ஆடு பெருகிட்டு கடன் வாங்கி வியாபாரம் பார்க்குறாங்க. எந்த வித வியாபாரமும் இல்லை. அம்மாவோட கணவருக்கு வந்து வாய் பேச கண் பார்க்க முடியாத ஒரு சிறு வியாபாரி கடைக்கடை வச்சுட்டு இங்கே வந்து அந்த அம்மா வந்து வியாபாரம் பார்க்குறாங்க. இன்றைக்கு இது மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை முழுவதுமே இதே நிலைமை தான். தரைக்கடை வியாபாரம் ஃபுல்லாக வந்து இந்த பழைய பேருந்து நிலையத்தை நம்பி தான் வாழ்ந்தாங்க. நாம் என்ன தொடர்ந்து ஒரு கோரிக்கை சொல்லிட்டு இருக்கோன்னா, பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் இன்னொன்று திறந்துட்டீங்க, சரி பட்டுக்கோட்டையில் 20க்கும் மேற்பட்ட 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்கள் இருக்குது, அவங்கள இங்கேயே வந்து செயல்பட விடுறீங்க, இங்கேயே பார்சல் ஏற்க விடுறீங்க, பார்சல் இறக்க விடுறீங்க, இங்கேயே நிற்க விடுறீங்க. ஆனால் சாமானியர்கள் பயன்படுத்துகிற பேருந்துகளையும் சாமானியர்கள் வந்து செல்கிற பேருந்தையும் நீங்கள் புறநகருக்கு எங்கேயோ மாற்றிட்டீங்க. நம்மளோட கோரிக்கை என்னென்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து குழந்தை மார்க்கமாகவும் பட்டுக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டையிலேருந்து நாகை, இந்த மார்க்கத்தில் உள்ள பேருந்து, இங்கேருந்து தஞ்சை, இந்த மார்க்கத்தில் உள்ள பேருந்துகளை தொடர்ந்து இந்த பழைய பேருந்து நிலையத்திலே இயக்க வேண்டும். பழைய பேருந்து நிலையம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பட்டுக்கோட்டை நகராட்சி தலைவரும் பட்டுக்கோட்டை ஆணையரும் மாண்புமிகு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவன அண்ணாதுரை தெளிவுபடுத்தலாம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து இவ்வளோ மாற்றத்தில் கூட நம்ம அண்ணாதுரை அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
ஆகவே இங்கே வந்து வெளியூர்லேருந்து வரவங்க போகிறவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. குறிப்பாக பட்டுக்கோட்டை நகரத்தில் ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் கடைகளில் கண்ணிகளில் வேலை பார்க்குறாங்க தங்களோட வறுமைக்காக. அவங்க ஒவ்வொரு நாளும் கூடுதலாக 50 ரூபா செலவு பண்ணுற சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் தலைக்கடை வியாபாரமும் பாதிச்சு போச்சு. ஆகவே தமிழக அரசு மாற்றத்திற்காக தான் விஜய் அவர்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. முந்தைய திமுக ஆட்சியில் முழுக்க சுயநல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் அந்த புறநகர் பேருந்து நிலையம். எனவே அந்த பேருந்து நிலையத்திற்கு பட்டுக்கோட்டையில் இயங்குகிற ஆம்னி பஸ்களையும் நீண்ட தூர பஸ்களையும் அங்கே மாற்றம் செய்து தொடர்ந்து ஒரு 3 மாதத்தில் இந்த பேருந்து நிலையத்தை செப்பனிட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக பழனியம்பலத்திலே பாதிக்கப்பட்ட தரைக்கடை வியாபாரி அம்மா அவர்கள் கடையிலிருந்து உங்களின் ஒருவன் ஆதி மதனகோபால்.